வரலாற்று சிறப்புமிக்க சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு பச்சை கலர் பஸ்ஸில் வந்து இங்கு லேகியம் விட்டு சென்ற லேகிய வியாபாரி பாம்பாட்டி பழனிசாமி அவர்களுக்கு பதில் சொல்வதற்காகவே இவ்வளவு பெரிய கூட்டத்தை 12 மணி நேரத்தில் ஏற்பாடு செய்து மிக வெற்றிகரமாக நடத்தும் ஆற்றல் மிக்க ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை மெய்ப்பித்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 14வது மண்டல குழு தலைவரும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் அருமை சகோதரர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர் பாருங்க, எப்பயுமே ஒரு சிரிச்ச முகம். அவர் கோவப்படுறது கூட சிரிச்சுக்கிட்டே தான் திட்டுவார் எல்லாத்தையும். சேர் எடுத்து போடுங்களா, என்ன இது சொல்கிற சீரியல் அடிச்சா. அது ஒரு ஆர்கனைசருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு தான். சில பேர் இங்கே வாடான்னு முடியாது, இப்போ என்ன எப்படி கூப்பிடுற அப்படிமா. ஆனால் ஒரு ஆர்டர் போடுறத கூட மகிழ்ச்சியாக முக மலர்ச்சியோடு சிரித்த முகத்தோடு இந்த மேற்கு பகுதியை மிக வெற்றிகரமாக நடத்தி இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பெருங்குடி ரவிச்சந்திரனுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிய அவரை ஆரம்பத்தில் நான் முத பார்க்கும்போது பயந்தேன். என்னடா ஆள் முரட்டாளாக இருக்காரு, அவர் தாங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா அவரா பக்கத்தில் போய் பேசுவாரா, ஒரு டைப்பாக இருக்காரு ஆள் அப்படின்ட்டு நான்லாம் பயந்தேன். அந்த உருவத்தையும் அந்த மீசையை இப்படி தூக்கி விடுறதை நடந்து வர்றதையும் பார்த்துட்டு. ஆனால் பழகி பார்த்தால் ஒரு குழந்தையை போல அன்பும் பாசமும் மிகுந்த ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தொகுதியான இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் அன்றாட மக்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் சோழிங்கநல்லூர் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அண்ணன் வைகோ அவர்களுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் அருமையான ஆங்கிலத்திலே உரையாற்றி ஒரு பெண் சிங்கமாக பாராளுமன்றத்தில் கர்ஜித்து கொண்டிருக்கக்கூடிய தங்கம் பெற்றெடுத்த தமிழச்சி, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை சொல்லி, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய காரம்பாக்கம் கணபதி, ஏவிஎம் பிரபாகர் ராஜா மற்றும் வி மதியழகன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இப்போயே மணி 6:55 ஆயிடுச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் 10 நிமிஷம் இப்போயே முடிஞ்சிருச்சு. அதனால் பல பேரை நான் சொல்ல மறந்து விட்டதற்காக வருத்தப்படாமல் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது இறங்கி நடந்து வந்தேன். அப்போ ஒரு அம்மா என்னை உத்து பார்த்துட்டு டிவியில் பார்த்தா எலும்பும் தோலுமா இருக்கேன், நேரில் நல்லா இருக்கானேன்ட்டு. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கங்கா கௌரின்னு ஒரு படத்தை பார்த்துருக்கு. அதில் வடிவேலுக்கு அப்பாவை நடிச்சிருப்பேன். அதில் அப்படியே எலும்பும் தோலுமா வேட்டியை கட்டிட்டு அதை பார்த்துட்டு டிவியில் கிழமை மாதிரி இருக்கார் லியோனி, இப்போ நல்லா இருக்காருன்ட்டு. ஏன் டிவியில் கிழமை மாதிரி இருக்கோம்னா, சினிமாவில் கிழமை மாதிரி இருக்கோம்னா அது போலி. இங்கு நேரடியாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறதுனால தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான். இன்னொன்று, நான் அழகாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை. இந்த அருமையான மேடையில் மாவட்ட கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்று மக்கள் நல்வாழ்வு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன், நமது திராவிட மாடல் ஆட்சி துவங்குகின்ற அந்த நேரத்தில் கொரோனா மிகப்பெரிய உச்சகட்டத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் கோயில்கள் அடைக்கப்பட்டிருந்தன, பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது, கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது,
கல்யாணங்களுக்கு போக முடியவில்லை, இறந்தவர்களுடைய அஞ்சலி செலுத்துவதற்கு கூட செல்ல முடியவில்லை, சொந்தக்காரர்களை சந்திக்க முடியவில்லை, நண்பர்கள் ஒன்று கூட முடியவில்லை. வீட்டுக்குள்ளேயே முடங்கி எல்லா துறைகளும் முடங்கி இருந்த பொழுது இந்த கொரோனாவை ஒழிப்பதற்கு தகுதியான ஒரு நபரிடம்தான் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று உண்மையிலேயே உடல் நலத்தோடு இருக்கின்ற ஒரு நல்ல அமைச்சரிடம் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறையை ஒப்படைத்ததன் காரணமாக ஒருத்தர் அடையாளம் தெரியாமல் முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கான். ஒரு அம்மா, வாங்கினே என்னண்ணே போயிட்டு உடனே வந்துட்டீங்க அப்படின்னுச்சு. அண்ணனா அப்படின்னு இருக்காரு அவரு. ஏய் நானா அண்ணே அப்படின்ட்டு மாஸ்கை பிரிச்சிருக்காரு. அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு பேண்ட்டு சட்டையை மாட்டி போயிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு வாங்கினே என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டீங்களானேன்னு கேட்டிருக்கு. வீட்டுக்காரரே அன்னை மாதிரி தெரிஞ்சிருக்காரு. பரவாயில்ல, வீட்டுக்காரர் அன்னை மாதிரி தெரிஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னை வீட்டுக்காரர் மாதிரி ஆயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒருவருடைய முகத்தை கூட ஒருவர் பார்க்க முடியாத அந்த கொரோனாவை ஒழித்து மிகப்பெரிய மக்கள் நல்வாழ்வை மக்களுக்கு தந்த அருமையான மாவட்ட கழகத்தின் செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே மேடைக்கு வந்து 176வது தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் பேசினார். அந்த பச்சை கலர் பஸ்ஸில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தது யார் தெரியுமா? எங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியனிடம் தோற்று போன தமிழிசை சவுந்தரராஜ். அந்த அம்மா நின்றுக்கிட்டு ஏண்டா தெரியாமல் வந்து நின்ட்டோம் போல இருக்குன்ட்டு. ஏன்னா இவர் உருற புருடாவை அந்த அம்மாவால் ஜீரணிக்க முடியல. முதல்ல என்ன தெரியுமா சொன்னார்? இருக்கிறதுலையே உலக பொய் எதுன்னா, நாங்கள் மத்திய அரசிடம் தெரிவித்த கோரிக்கை வைத்ததன் காரணமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தான் என்னுடைய ஆட்சியில் தான் துவங்கப்பட்டது. அட டுபாக்கூருக்கு பிறந்த டுபாக்கூரே, மெட்ரோ ரயில் திட்டத்தை துவக்கி வைத்து அது உருவாக வேண்டும் என்று திட்டமிட்டு உலக வங்கியிடம் கடன் பெறுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சாணியிட்ட ஒரு தலைவர் இன்றைய திராவிட மாடல் முதலமைச்சர், நம் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு புள்ள பிறந்திருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான்? இந்தடியே எங்கள் தாத்தா பேர் சிவராமன், என் மகனுக்கு சிவராமன் தான் பேர் வைக்கணும். மனைவி சொல்லியிருக்கான், எங்கள் தாத்தா பேர் கிருஷ்ணசாமி, என் பிள்ளைக்கு கிருஷ்ணசாமின்னு தான் பேர் வைக்கணும். சிவசாமி கிருஷ்ணசாமின்னு 2 குரூப்பு கடையில் சண்டை வந்து 1 மாதமாக பேர் வைக்காமையே இருந்திருக்கான். வெட்டி பயலாக படுத்து கிடந்திருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் வந்திருக்கான், ஏண்டா குழந்தைய பெற்று போட்டு பேர் வைக்காமல் இருக்கீங்க? இல்லைண்ணா எங்கள் தாத்தா பேர் வைக்க சொன்னால் வைக்க மாட்டேங்கிறா. எங்கள் தாத்தா பேர். அவன் சொன்னான், உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கவா அப்படின்னா. தீர்த்து வைனே, சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைங்க, உன் பிரச்சனை தீர்ந்துரும்ன்றிருக்கான். ஆஹா, எங்கள் தாத்தா பேர் சிவசாமி, சிவா இருக்கு. அவங்க தாத்தா பேர் கிருஷ்ணசாமி, கிருஷ்ணன் இருக்கு. ரொம்ப நன்றியா என் குடும்ப பிரச்சனையை தீர்த்ததுக்கு அப்படின்னு சிவராமகிருஷ்ணன் பேர் வச்சு 6 மாதமாக கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பெத்த அப்பையும் படுத்து திடீர்னு ராத்திரியில் வானத்தை பார்த்துக்கிட்டே யோசித்திருக்கான். சிவசாமி எங்கள் தாத்தா பேர், கிருஷ்ணசாமி அவங்க தாத்தா பேர், இடையில ராமேன்னு ஒரு பேரை சேர்த்துருக்கானே, அது யாரா தெரியாமல் வச்சு விட்டோம்னு அவன் பேர் வச்சவனை கூப்பிட்டு யாரா ராமன் கேட்டால் அது எங்கள் தாத்தா பேருன்னு இருக்கான். நீ பெத்த பிள்ளைக்கு இன்னொருத்தன் தாத்தன் பேரை கொண்டு வந்து சொறி இருக்கானே. இதை விட கேவலம் எடப்பாடி பழனிசாமி மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்கிறத இந்த மக்கள் நம்பாமல் அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அதை விட
அவங்க பக்கத்தில் டாக்டர் நின்றுட்டு இருந்ததுனால எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா